ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராம்போ. என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. ஒரு சின்ன அப்டேட்காக தான் வந்தேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளட் வேணும்னு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நானும் அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் தேடிட்டு கடைசியில் பார்த்தேன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தினேசன், அவர் தான் வந்து பிளட் கொடுத்தாரு. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஏதோ சம்திங் பெருசா சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுல நான் எதுவுமே பண்ணலனாலும் ஒரு சின்ன சப்போர்ட் வந்து எனக்கு இப்போ பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் யாரோட கான்டாக்ட் சேவ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு பிளட் குரூப் பிளஸ் அவங்களோட ஊர் பேர்லாம் வந்து சேர்த்து தான் சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் பி நெகட்டிவ் ஆற்காடு, நிவின் பி பாசிட்டிவ் தூத்துக்குடி, அந்த மாதிரி வந்து இப்போ ரஃபி ஓ பாசிட்டிவ் சம்திங், அந்த மாதிரி வந்து எல்லாரோட ஆந்திரா அடின்னு சொல்லிட்டு எல்லாரோட கான்டாக்டும் வந்து சேவ் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் வந்து பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்னு என்னோட சர்க்கிள்லயே வந்து நிறைய பேரோட பிளட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 7-8 வருஷத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம் வந்து அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து பிளட் கொடுக்க முடியலனாலும் நிறைய பேர் வாலண்டியரா வந்து பிளட் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்களும் உங்களோட கான்டாக்ட்ல வந்து பிளட் குரூப் வந்து கண்டிப்பா சேவ் பண்ணுவீங்க. பிளஸ் அவங்களோட ஊர் பேரை சேவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உதவும். என்னடா இது இவ்வளவு நாள் இதை பத்தி பேசாம திடீர்னு வந்து இப்போ வந்து பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ற நல்லது வந்து யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதுல நல்லதும் பண்ணல ஒன்றும் பண்ணல. ஒரு சின்ன சப்போர்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து அவங்கவுங்க லைஃப்ல வந்து பெரிய இம்பாக்டா வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வந்து என்னோட கல்யாண நாள். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. சரி, நம்மளோட ஸ்டைல்ல வந்து ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அவங்களோட கான்டாக்ட்ல பிளட் குரூப் சேவ் பண்ணி எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தா அது என் ஒய்ஃபுக்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்டா தான் இருக்கும். இது நான் சொல்லி ஆகணும். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மை டியர் லைஃப், ஆஸ் எ வைஃப். தேங்க்யூ ஸோ மச்.